கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிரசங்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். இருப்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆயுதங்களை கூர்மையாக்காவிட்டால் அதை எதுக்கும் பயன்படுத்த முடியாது. அதனால தான் நம்ம வீட்டில் இருக்கிற அரிவாள், நம்முடைய கத்தி, அருவாமனை இதெல்லாம் சாணம் பிடிக்கலையோன்ட்டு வருவாங்க பார்த்தீங்களா? ஏன் அதை கொஞ்சம் தீட்டி வைத்தாதான் நம்ம அதிகமாக பலத்தை பிரயோகம் பண்ணாதபடிக்கு டக்கு 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 டக்குன்னு காய்கறிகள்லாம் கட் பண்ணலாம். அப்படியாக ஒரு கிராமத்தில் ராமு, சோமு என்கின்ற நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு போட்டி போட்டுக்கிட்டு இன்றைக்கி காட்டுக்கு போவோம், இன்றைக்கி காலை 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்குள்ள யார் அதிகமாக மரத்தை வெட்டுகிறார்களோ அந்த அவர்களுக்கு சொந்தமாகும் என்று சொல்லுகிறான். நீ அதிகமாக மரத்தை வெட்டினால் இல்லையா, நீ அதிகமாக நீ வந்து குறைவாக மரத்தை வெட்டியிருந்தேன்னா எனக்கு அதை கொடுத்துடணும். நான் அதிகமாக மரத்தை வெட்டியிருப்பேன். அதனால் நீ யார் குறைவாக மரத்தை வெட்டுறாங்களோ அவங்க வந்து அதிகமாக வெட்டுறவங்கள்ட்ட நீங்கள் அதை கொடுத்துடணும். அது மாதிரி போட்டி போட்டுட்டு போகிறாங்க. அப்போ போகும்போது ராமு என்ன செய்கிறான், மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கிறான். மரத்தை வெட்டி அதை 2ஆக கட் பண்ணுறான், வெட்டி 4ஆக கட் பண்ணுறான், டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணிகிட்டு இருக்கான். சோமு கட் பண்ணிகிட்டு இருக்கான், அவனும் மரத்தை வெட்டுறான், கட் பண்ணுறான், அதை துண்டாக போடுறான். என்ன செய்கிறான் ராமு, என்ன செய்கிறான், கொஞ்சம் நேரம் போய் தண்ணி குடிக்கிறான், கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு வந்து மறுபடியும் மரத்தை வெட்டுறான், துண்டு போடுறான். பிறகு கொஞ்ச நேரம் கழித்து மத்தியானம் உணவு போய் உட்காந்து நல்லா சாப்பிட்றான் ராமு. ஆனால் அந்த சோமு என்ன செய்கிறான், எதுவுமே கஞ்சி குடிக்கவும் போகல, சாப்பிடவும் போகல, ஆனால் வெட்டிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் என்ன நடந்தது பார்த்திங்கன்னா, கடைசியில் ராமு வந்து அதிகமாக வெட்டியிருக்கிறான். அதிகமாக வெட்டி மரத்தை துண்டு போட்டு லாரியில் ஏற்றுற அளவுக்கு ஆக்கிட்டான். ஆனால் சோமு என்ன செஞ்சுருக்கான், இடையில கஞ்சி குடிக்க போகல, இடையில சாப்பிட போகல, ஆனால் மரத்தை கம்மியாக தான் வெட்டியிருக்கிறான். அதனால் நீ உன் மரத்தெல்லாம் பூரா எனக்கு கொடுத்துருப்பா அப்படிங்கிறான் ராமு. சரி, எதனால் நீ வந்து நான் வந்து இடையில கேப் விடாமல் நான் பாட்டுக்கு வெட்டிகிட்டு இருக்கேன், நீ போய் கஞ்சி குடித்த, ஒரு 11 மணிக்கு போய் கஞ்சி குடித்த, அப்புறமேலுக்கு 1 மணிக்கு போய் சாப்பாடு சாப்பிட்ட, இவைகளெல்லாம் செஞ்சு இவ்வளோ அதிகமாக வெட்டினே என்ன காரணம் அப்படின்னோடனே அப்போ அவன் சொல்கிறான், நீ பார்த்துக்கிட்டு இருந்தல்ல, நான் மரத்தடியில் உட்காந்து என்னுடைய கோடாரியை நான் என்ன செஞ்சேன், பட்டை தீட்டிக்கிட்டு இருந்தேன். நான் அப்பப்போ தீட்டிக்கிட்டே இருந்தேன். அப்பப்போ நான் அப்படியே கொஞ்சம் வச்சு இப்படி தீட்டிக்கிட்டே இருந்தேன், கல்லில் வச்சு தீட்டிக்கிட்டே இருந்தேன். அதுதான் நான் வந்து செய்த காரியம். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசி புத்திரர்கள் எல்லாம் குடியிருப்பதற்கு யோர்தான் நதி வரைக்கும் நாங்கள் போய் வரோம் என்று எலிசா கிட்ட கேட்டபோது போங்க அப்படின்னு சொன்னான். அப்போ ஒருவன் மாத்திரம் என்ன சொன்னான், நீங்கள் வரலன்னா நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னான். சரி நான் வரேன், நீங்கள் போங்க அப்படின்னா. அப்போ ஒருவன் உத்தரத்தை வெட்டி வீழ்த்தும்போது கோடாரி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. கோடாரி மரத்தை வெட்டும்போது அது எகிரி போய் விழுந்துருச்சு. கையில் கைப்பிடி மட்டும்தான் இருக்குது, கோடாரி விழுந்து போயிடுச்சு. ஐயோ, அது இரவலாக வாங்கப்பட்ட கோடாரியே, அது என்னாச்சு, ஐயோ என்னாச்சு, எங்கே விழுந்ததுன்னு தெரியலையே. அப்புறம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எலிசா கிட்ட சொல்கிறான், ஐயா இந்த கோடாரி இரவலாக வாங்கிட்டு வந்தேன், சரி எங்கே விழுந்தது சொல்லு. அதோ அந்த இடத்துல விழுந்திருக்கு அப்படின்னு காமிச்சான், ஊழியக்கார்கிட்ட காமிச்சான். உடனே ஊழியக்காரர் ஒரு மரத்துண்டை வெட்டி அந்த இடத்துல போட்டு விட்டார். கோடாரி மேலே வந்துருச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஆயுதம் கூர்மையாக இல்லாவிட்டால் நாம் எங்கேயாவது விழுந்து போய் விடுவோம். இன்றைக்கி அநேகர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஆயுதம் கூர்மையாக இல்லாதபடிக்கு, உங்களுடைய ஜெபம் கூர்மையாக இல்லாதபடிக்கு, உங்களுடைய தேவ பிரசன்னம் கூர்மையாக இல்லாதபடிக்கு, உங்களுடைய விசுவாசம் கூர்மையாக இல்லாதபடிக்கு, உங்கள் பரிசுத்தம் கூர்மையாக இல்லாதபடிக்கு நிறைய பேர் விழுந்து போய் சோர்ந்து போய் காணப்படுகிறீங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆயுதத்தை தேவ சமூகத்தில் உட்காந்து தீட்டுங்க, தேவனுடைய பிரசன்னத்தில் உட்காந்து தீட்டுங்க, தேவனுடைய மகிமைக்குள்ளே உட்காந்து தீட்டுங்க, உங்களுடைய ஆயுதத்தை பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். விழுந்து போயிருக்கிற பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை தூக்கி விடுகிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா.
ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தங்களுடைய ஆயுதத்தை கூர்மையாக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் எந்தெந்த விதத்தில் சோர்ந்து போய் ஆண்டவர் விழுந்து போயிருக்காங்களோ அவர்களெல்லாம் தூக்கி நிறுத்துங்க. ஒவ்வொருவரும் வேலியடைங்க. கிருபையினாலே காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.